வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 4ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா, மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? கடந்த சில காலங்களாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் சோதனைகளும் மீண்டும் பார்த்தீங்கன்னா தொடரப் போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா? இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த கிரக நிலைகளானது எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த கிரக நிலைக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய பலன்களும் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலைகளுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களது ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு, சுக்கிரன், புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், கலத்திரஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் சனி என கிரக நிலைகளானது உள்ளது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4/3/2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரமாகின்றார். 9/3/2025 அன்று புதன் பகவான் வக்ரமாகின்றார். 14/3/2025 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 18/3/2025 அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 30/3/2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். கொண்டு பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். அது என்னென்ன, எந்த விஷயத்தில் அவர்கள் பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்க வேண்டும், அதேபோல் எந்த மாதிரியான பிரச்சனைகளாக வரப்போகுது, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீனராசி என்பர்களே, நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்வீர்கள். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு லாபமாகவே நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களானது கிடைக்கும், அதனால கௌரவங்களானது ஏற்படும். பூமி வாகனங்கள் மூலமாகவே ஆதாயங்களும் உண்டாகுங்க, பணவரவும் கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்களானது கிடைக்குங்க. வங்கியில் இருப்பானது கூடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதியும் அடைவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. செயல் திறமைகள் மூலமாகவே கடினமான பணியையும் சிறப்பாகவே செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளானது கிடைக்க பெறுவீர்கள். அதிகாரங்கள் செய்யக்கூடிய பதவிகளானது தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுப காரியங்களானது பார்த்தீங்கன்னா நடக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷங்களானது பார்த்தீங்கன்னா நிலவுங்க. கஷ்டமில்லா சுக வாழ்க்கையானது உங்களுக்கு இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நெடுநாளைய சங்கடங்களானது தீரும். பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபங்களானது கிடைக்குங்க. மரியாதை அந்தஸ்தானது கூடும். எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். மன மகிழ்ச்சியானது உண்டாகும். கலைத்துறையினர் வாக்கு வன்மையினால சிறப்பாக பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கிகளானது வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். பயணங்கள் செல்லவும் நேரலாம். புத்தி சாதுரியத்தினால மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பார்கள். அரசியல் துறையினருக்கு இருந்த குழப்பங்களானது நீங்கும். மன வருத்தங்களும் நீங்குங்க. தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கவலைகள் வேண்டாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்கும். ஆசிரியர்களினுடைய பாராட்டும் கிடைக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலைகளானது இருக்கும். தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சில தடைகளுக்கு பின்னரே கிடைக்கும். கடன்களும் உங்களுக்கு குறையும்.
பண வரவுகளுக்கு பஞ்சங்களானது இருக்காது. எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது பலப்படும். பூர்வீக சொத்துக்களால சிறு சிறு விரயங்களானது உண்டாகுங்க. புத்திர வழியிலும் மனக்கவலைகளானது ஏற்படும். பொருளாதார மேன்மைகளானது சிறப்பாக இருப்பதனால குடும்ப தேவைகள் யாவுமே பூர்த்தியாகும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்களானது அமையும். புதிய கூட்டாளிகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சேருவார்கள். பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்குங்க. குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின்னரே கைகூடி மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த பூமி, வண்டி, வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சிகளில் கவனங்கள் தேவை. பணப்புழக்கங்களானது இப்பொழுது கணிசமாக பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது இப்பொழுது பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிலருக்கு புது வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகுங்க. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள். திருமண முயற்சிகளானது சாதகமாகவே முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது அமையுங்க. ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படக்கூடும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை பார்த்தீங்கன்னா அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனங்களானது தேவை. அலுவலகத்தில் வேலை சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கு. உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது. மேலுமே இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சஞ்சாரத்தினால பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மனதில் தைரியங்களானது உண்டாகும். தனாதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் மூலமாகவே பணவரவானது உங்களுக்கு குறையும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடிகளானது ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரங்கள் இருந்தாலுமே திடீர் பண தேவைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிப்பார்கள். சிலருக்கு புதிய வேலைகளும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலைகளானது காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவினர்களுடைய வகையில் செலவுகளானது ஏற்படலாம். நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது அகலுங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்களானது உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க. திடீர் பண தேவைகளானது உங்களுக்கு உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாகவே முடியும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பதும் நல்லதுங்க. வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவானது உங்களுக்கு தாமதப்படுங்க. பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது இப்பொழுது தாமதப்படும். பாக்கியங்களானது வசூலாவதில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மந்தமான சூழ்நிலையாக காணப்படுங்க. எந்த ஒரு வேலையுமே அலைந்து செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தீங்கன்னா யோசிப்பது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதையும் தவிர்ப்பதும் நல்லது. இந்த மீனராசியில் உள்ள மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வங்களானது உண்டாகுங்க. திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களையும் நீங்கள் செய்வீர். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளானது சாதகமான பலனையே கொடுக்கும். பணவரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாகவே நடந்து முடியும்.
தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது அகலுங்க. தடைப்பட்ட பண உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.